உலகெங்கும் நிறைந்திருக்கின்ற தமிழ் பெருங்குடி மக்களே, இந்த அரங்கம் முழுவதும் அமர்ந்து ஒரு பட்டிமன்ற விவாதத்தை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கின்ற அன்பு நேயர்களே, இந்த அரங்கத்தில் இன்று நாம் கூடியிருப்பதன் நோக்கம், மனிதன் தொடங்கிய வாழ்க்கையிலே எவையெல்லாம் இன்றியமையாதவை என்று தேடினான். ஒரு காலத்தில் அவன் தேடினது உடல் சார்ந்த வீரத்தை விட அறிவு சார்ந்த விவேகம் மிக பயனுள்ளது என்பதை கண்டு கொண்டான். அதனால் அவனுக்குள்ளே ரெண்டு மட்டும் நின்றது, கல்வியா செல்வமா, இதில் எது சிறந்தது என்பதை பற்றி யோசித்த பிறகு கல்வி இருந்தால் செல்வத்தை பெற்றுவிடலாம் என்று நினைத்தான். படிக்க ஆரம்பித்தோம். இப்போ கிராமங்கள் முழுக்க படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அயல்நாடுகளிலே போய் அள்ளி கொண்டு வருவோம் செல்வத்தை என்று சொல்லி நம்ம பிள்ளைய படிக்கிறதுக்கு போட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் அந்த கல்வியை பெறுவதற்கு நம்ம கொடுக்குற காசு இருக்கு பாருங்க, அரசாங்கம் அதுவும் சொல்லித்தருது. என்னமோ தெரியல, அதில் நம்ம சேர்க்கறதுக்கு விரும்புறதில்லை. அரசு தருகிற கல்வியிலையும் நம்ம பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு அங்கே இருக்கிற வாத்தியார்களே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. என்னையா நீ தானே சொல்லித்தர்ற, நான் சொல்லித்தர்றேன், படிக்க மாட்டாங்க. என்ன செய்ய, தனியார் கல்வி அங்கே போகிறான். அங்கே போனால் அள்ளி கொடுக்க வேண்டியிருக்கு காசை. அதில் அவன் என்ன கற்றுக்கிடுறா, என்னடா கற்றுக்கிட்டே அப்படின்னா, நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய ஐபாடு அவன் பாடு அது பாடு, அதை எதையோ தொட்டுக்கிட்டே இருக்கான். கொட்டியிருக்கண்டா காசை, பெற்றோர் கவலை படாத பாடு போடுறாரு. வாத்தியார்கிட்ட போய் என்னையா காசை கொட்டியிருக்கையான்னு, நானும் கொட்டிட்டு தான்யா வந்திருக்கேன் அவர். என்னையா என்ன நடக்குது இங்கே கல்வி சூழல்ல? இந்த பக்கத்தில் 2 ஆசிரியர், ஒரு பெற்றோர். இந்த பக்கத்தில் 2 ஆசிரியர், ஒரு பெற்றோர். அப்போ தெளிவாக ஆட்களை எல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறான். இப்போது இன்றைய கல்வி சூழலால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் பெற்றோர்களே என்ற அணி தொடங்குகிறது. முனைவர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்கள். இன்றைய கல்வி சூழலால் பெரிதும் பாதிக்கப்படுபவர்கள் பெற்றோர்களே என்று ஆசிரியராக இருந்த நான் பேச வந்திருக்கிறேன். ஏனென்றால் ஆசிரியராக இருந்து எல்லாவற்றையும் அனுபவித்தவர். என்ன அனுபவித்தவர் என்றால், மாதம் என்னுடைய எல்லா சலுகைகளும் கிடைத்தது. ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு முறை 7% அகவிலைப்படி ஏற்றி கொடுத்தார்கள். இவ்வளவு வாங்குறவன்னா இப்போ எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கேன். யாருக்காக? என் பையனுக்காக. அந்த வைத்தறிச்சல்ல தான் இப்ப பேச வந்திருக்கேன். அதுதான் சொல்றேன். சம்பளம் கட்டி படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்களா, சம்பளம் வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகிறார்களா என்பதை இந்த மன்றம் முடிவு பண்ணணும். இன்னைக்கு கல்வி சூழ்நிலை ரொம்ப காஸ்ட்லி. எங்கே போனாலும் பணம் கட்டாம எதுவுமே பண்ண முடியாது. பணம் கட்டுறது பெற்றோரா வாத்தியாரா? பெற்றோர் தானங்க கட்டுவாங்க. வாத்தியார் கட்டுவாரு, வாத்தியார் திட்டுவார் அவர் மகனுக்கு. ஒன்று வேணாங்க, ஒரு அட்மிஷன் வாங்குறதுக்கு படாத பாடுபடுற பெற்றோர்களை நீங்க பார்க்கலையாங்க. ஒரு சாதாரண எல்கேஜி யூகேஜிக்கு அட்மிஷன் வாங்குறதுக்கு இல்லை, அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு ராத்திரியே போய் நிற்கிறான். ஐயா, சில பேர் தலையில தூண்டை போட்டு நிற்கிறான். காலையில் விடிஞ்சு வச்சு சண்டை போட்டு ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டாயா. அப்ளிகேஷன் சும்மாவா கொடுக்குறேன்? 300 ரூபா, 400 ரூபா, 1000 ரூபா அப்ளிகேஷன் இவ்வளவு கொடுத்து வாங்கணும். வாங்கின உடனே இன்டர்வியூ. யாருக்கு? பெற்றோர்களுக்கு. ஐயா, படிக்க போகிறது பிள்ளையா பெற்றோர் ஐயா? அதுவும் என் மனைவிக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவளை இன்டர்வியூ பண்ணுறது அங்கே வாத்தியார். என்னமோ அவங்க விக்டோரியா மகாராணியோடைய பேரை மாதிரி, எங்கள் அண்ணம்மா பேத்தி மாதிரி அங்கே உட்காந்து இன்டர்வியூ பண்ணுறது. என்னையா பண்ணுவார்? எல்கேஜி யூகேஜிக்கு அட்மிஷன் ஐயா. இப்போ அதுக்கு மேலே ப்ரீ கேஜி வந்துருச்சுயா. அது எங்கே இருந்துச்சோ தெரியல. இங்கே காந்திஜி நேருஜிக்கு இல்லாத பெருமையெல்லாம் எல்கேஜி யூகேஜிக்கு இருக்கு. அது மட்டுமா? எத்தனை நோட்டுயா ஒரு பாடத்துக்கு? 4 நோட்டு. கிளாஸ் நோட்டு,
ஹோம்ஒர்க் நோட்டு, அப்புறம் ரஃப் நோட்டு, இவ்வளவு நோட்டா பெற்று வாங்கி தரவன் ஆகில்லையா. வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து கதையெல்லாம் வழுக்க விட போகுதையா. வழுக்கையை வச்சு என்னையே பேசுறீங்க. ஐயையோ, உங்களுக்கு அறிவினாலே முதிர்ந்தது. நான் உங்களை சொல்லுவேனா? சொன்னாலும் சொல்ல மாட்டேன், இருந்தா கூட சொல்ல மாட்டேனா. எல்லாரும் இவ்வளவு வாங்கி கொடுத்து கஷ்டப்படுறவர் நான் இல்லையா. சரி, தேர்வு வைக்கிறீங்களே, ஃபீஸ் கட்டுறது நான் இல்லை, பேப்பர் தான் காசு வாங்குறது வாத்தியார். எதையாவது ஓசியில் பார்த்துருக்கீங்களா? வாத்தியார் எந்த வேலையாவது ஓசியில் பார்த்துருக்கீங்களா? தயவு செய்து சொல்லுங்க. நீங்க பார்த்தீங்களா? காசு வாங்கியிருக்கேயா? நான் இல்லைன்னு சொல்லலைங்க. நான் அதை மறுத்தாத்தான் தப்பு. நீங்க வாங்கினதுக்கு இப்ப வட்டி கட்டுறீங்கயா. இவர்களே, சென்று நினைச்சு பாருங்க. பண உளைச்சல், மன உளைச்சல், மனத்தை அப்படியே ஐயோ புள்ள போச்சே, அந்த புள்ள போன பிள்ளை ஒழுங்கா வருவான், ஐயோ என் பிள்ளை வர காணாமே என்ன அந்த தாயுடைய பதட்டம் இருக்கே, அது ஆசிரியருக்கு வருமா? தயவு செய்து எண்ணி பாருங்கள். நீதிபதி அவர்களே, காலேஜுக்கு போனா எவ்வளவு லட்சம் சார் கொட்டி கொடுக்கறது, எவ்வளவு லட்சம். சரி, திடீர்னு வந்து ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. கடன் வாங்கி ஒரு படிக்க வைக்கிறாரியா. கடன் வாங்குறதுக்கு எவ்வளவு சிக்கல் பட வேண்டியிருக்கு. பேங்க்ல போல லோன் எலிசா கொடுத்துறாங்க. ஜாமீனை கூட்டுவா, அவரை கூட்டுவா, இவரை கூட்டுவா, லோன்னு அலைய வச்சு உங்களுக்கு கொடுக்க முடியாது. என்னையா இது? கடன் வாங்குறதுக்கு கஷ்டப்படுற பெற்றோர். எனவே நீதிபதி அவர்களே, வெள்ளம் திங்கிறவ ஒருத்த, விரல் சூப்புறவன் ஒருத்த. வெள்ளம் திங்கிறது அது, விரல் சூப்புறது இது. வெள்ளம் திங்கிறவர் பாதிப்புடையவரா, விரல் சூப்புறவர் பாதிப்புடையவரா இருக்கிறத தயவு செய்து இந்த மன்றமே தீர்மானித்துக் கொள்ள சொல்லி, இன்றைய கல்வி சூழலால் பெரிதும் பாதிக்கப்படுபவர்கள் பெற்றோர்களே என்று கூறி வாய்ப்படுத்தலை வாழ்த்தி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன கஷ்டப்பட்டிருக்காரியா மனுஷன். எதனால சிரமங்கள் இருக்கின்றதே வரிசையா அடுக்கிட்டார். பரிதாபம். வளவு சொல்லி அழுகிறாரே. இந்த அம்மா என்ன சொல்ல போறாங்க? முனைவர் ராமசவுந்தரவல்லி, வாங்க. நடுவர் அவர்களே, உலகத்தில் நன்றி கொன்றவர்களுக்கு என்ன பெயர் வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. தாக்கு சுப்பிரமணியன் கூட வைங்க. அவரே ஒத்துக்கிட்டாரு இவ்வளவு சம்பளம் வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த ஆசிரியர் தொழிலில் என்னென்ன பாதிப்பு அடைந்தோம் என்று ஒரு நன்றி உணர்வு வேண்டாம் உங்களுக்கு? பணத்தை மையப்படுத்தி மட்டுமே அவருடைய பார்வை இருந்தது. நினைத்தால் நீங்கள் அரசு பள்ளியில் சேர்க்கலாம். உங்களுக்கு ஒரு மாயை, ஆங்கில பள்ளியில் படித்த உடனே என் பிள்ளை அப்படி வந்துடுவா, பில்கேட்ஸுக்கு தம்பியாக வந்துடுவான்னு ஆசை. ஏன் அவ்வளவு ஆசை? ஈரோட்டில் ஒரு கலெக்டர் பிள்ளையை கொண்டு போய் முனிசிபாலிட்டி ஸ்கூலில் சேர்க்கலையா? அப்படி சேர்க்கலாம்ல நீங்கள்? அந்த துணிச்சல் உங்களுக்கு இல்லை. அதை விட்டு போட்டு நடுராத்திரில் போய் அப்ளிகேஷனுக்கு நின்று அது யார் பொறுப்பு? இன்னும் சொல்கிறேங்க, இந்த ஆண்டு IAS தேர்விலே மிகுதியான இடத்தை பெற்றவர்களெல்லாம் அரசு பள்ளியில் படித்து வந்த மாணவர்கள் என்பதை மறந்து விடாதீங்க. ஏன் ஒரு அரசு பள்ளியில் படித்து ஒரு அப்துல் கலாம் இந்த நாட்டையே ஜனாதிபதியாக இருக்கிற அளவுக்கு உயர்ந்த விஞ்ஞானியாக வரலையா? நீங்கள் போய் அங்கே போவீங்க, ஃபீஸ் கட்டுவீங்க. இதுக்கு ஆசிரியர் என்ன கேட்குறாரு? இவர் பிள்ளைக்கு வாத்தியார் ஃபீஸ் கட்டணுமா? எவ்வளவு நினைப்போட புள்ள பத்து வளர்த்துருக்காரு பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் வாத்தியார்னா மரியாதை இருந்தது. அந்த சொல்லையே வாத்தியான்னு ஆக்குனாங்க. இப்போ வாத்தி வந்துட்டாங்கிற பையன். என்னங்க, அவருக்குன்னு ஒரு மரியாதையே கிடையாது. நீங்கள் என்னென்ன பாடுபடுறீங்க. எக்ஸாம் ஃபீஸ் பெற்றோர்கள் கட்டுகின்றார்களே, பேப்பர் திருத்துவதற்கு நீங்கள் தானே வாங்குகிறீங்க. வேறு திருத்துங்க. உங்கள் பையன் பேப்பரை நீங்களே திருத்தி நீங்களே மார்க் போட்டு நீங்களே யார் வேண்டாம்னா? இதெல்லாம் ஒரு வாதமாங்க. ஒரு காலத்தில் ஆசிரியர் அவர் நினைத்தால் தான் மாணவனையே சேர்த்து கொண்டார். ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு ஏராளமான கட்டுப்பாடுகள். அவர் பையனை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, சிலபஸ் முடிக்கணும், ரிசல்ட் காட்டணும். இல்லைன்னா யார் யாருக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டும்? HODக்கு பதில் சொல்லணும், பிரின்சிபலுக்கு பதில் சொல்லணும், செக்ரட்டரிக்கு பதில் சொல்லணும், கரஸ்பாண்டண்ட்டுக்கு பதில் சொல்லணும். இத்தனை பேருக்கும் பயப்படுறது பத்தாதுன்னு கிளாஸ் ரூமில் போய் இந்த 40 பேருக்கும் பயப்படணும். அப்படி ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய நிலைமை எங்கள் ஆசிரியர்களுடைய நிலைமை. வாத்தியார்களுக்கு பேர் வைக்காத மாணவர்களே இருக்க மாட்டாங்க. அவமானப்படுத்துறது வேற ஒன்றும் இல்லை. ஆசிரியர்கள் கம்பீரமாக காட்டப்பட வேண்டும் சமூகத்தில், இல்லையா? காட்டணும். ஆனால் பெற்றோர்களே அதை செய்யலையே. வாத்தியார் திட்டுற அளவுக்கு நீ என்னடா செஞ்சேன்னு எந்த பெற்றோர்கள் கேட்கிறீர்கள்? வகுப்புக்கு ஏன் ஒழுங்கா போகவில்லை என்று எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறீர்கள்? அதற்கு பதிலாக பொம்பளைங்களா இருந்தால் வந்து சட்டன்னு சண்டை போட வேண்டியது. புட்டி அந்த வாத்திச்சியை எவ்வளவு திமிரு இருந்தால் ஏன் பிள்ளைய திட்டுவா? இது ஒரு பக்கம்.
இன்னும் சிலர் வாய்ப்பும் வசதியும் இருந்தால் ரவுடிகளை எல்லாம் விட்டு அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆசிரியர்களுடைய பரிதாபங்க. இது மாதிரி பரிதாபம் எங்கே இருக்கு? அவர்கள் படுகின்ற பாடம் எங்களுக்கு தெரியும். சம்பளம் சம்பளம் சம்பளம். யூஜிசி ஸ்கேல் வாங்கிட்டு 50,000 பென்ஷன் வாங்குற தெம்புல நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. 50,000 வாங்குறாரு. எந்த கம்பீரமான தமிழாசிரியர்களாவது திரைப்படத்தில் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறார்களா? அவன் அங்கே என்ன பார்க்கிறானோ அதை வகுப்பறையில் நடைமுறைப்படுத்த நினைக்கின்றான். ஆகவே நடுவர் அவர்களே, மிக மிக மிகுதியாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் ஆசிரியர்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ பெரிய சிக்கல் பத்தையிலா யாராவது கிட்ட போக முடியுமா? இவ்வளவு கேவலமாக ஒரு ஆசிரியர் இருக்கலாமாம்மா? இவ்வளோ அழுதுருக்காங்களே, இந்த அழுகையில் கொஞ்சமாவது கேட்டு சிந்திச்சிருக்க வேண்டாமா? அங்கன்னு ஒரு தாய்க்குளம் முனைவர் ரமணி பாண்டியன் அவங்க ஆத்திரமாக இருக்காங்க. அருமை சகோதரியார் ஆசிரியர்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், படுகிற அவலங்கள் அனைத்தையும் சுட்டி காட்டினார்கள். உண்மைதான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அன்பு சகோதரியே, இவர்கள் படுகிற கஷ்டங்கள், அவலங்கள் 1 மடங்கு என்றால் 2 மடங்கான பாதிப்பு பெற்றோர்கள் மேல் இருப்பதால் பெரிதும் பெற்றோர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். பள்ளிகளிலே ஆண்டு விழா வந்தாலே பெற்றோருக்கு வயிற்றில் புளியை கரைக்கிறது. ஆண்டு விழா கொண்டாட்டங்களுக்கு 1000 ரூபாய் உங்கள் பிள்ளைங்க எல்லாம் ஆடுவாங்க, அதற்காக 1000 ரூபாய் கொடுத்து விடுங்கள். கொடுத்தாச்சு. ஆனால் செலக்ட் பண்ணும்போது 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் செலக்ட் பண்ணுறாங்களா? நல்ல சிவந்த நிறமுடைய பிள்ளைகளை, அழகான பிள்ளைகளை சூஸ் பண்ணுகிறார்கள். அவர்களெல்லாம் முன்வரிசையில். அந்த பிள்ளைக்கு அழகா லிப்ஸ்டிக் போட்டு வச்சாச்சு 1 மணிக்கு. அது 7 மணி நேரம் லிப்ஸ்டிக் போட்ட வாய இந்த இப்படி பண்ணிட்டு திறக்க மாட்டேது. புத்திய பார்க்க வேண்டாம், லிப்ஸ்டிக் அழிஞ்சிடக்கூடாதான். தாய் கதறிகளால் கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பிடுமா. அங்கே போய் 8 மணிக்கு ஆடுற வரைக்கும் இந்த தாய் பதைபயத்து நிற்கிறாள். சரி, என் பிள்ளை ஆடுது, நான் நடுவர்களே இந்த முறை என் பேத்தி ஆடுற டான்ஸை பார்க்கணும், இந்த மெகா டான்ஸ்லன்னு முன்னால் வந்து உட்காந்தும் பார்த்தேன். பார்த்தா 50-60 பிள்ளைங்க ஆடுறதுல என் பேத்தி எங்கே நிற்கிறான்னு என்னால் கண்டே பிடிக்க முடிய மாட்டேன். நானும் இந்த கண்ணாடியை கலத்தி தொடச்சி போட்டு பார்த்தேன். என் பாப்பா முகமே தெரிய மாட்டேங்குது. பார்த்தா வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி ஜொடிங்கன்னு ஓடுற மாதிரி ஓடி போயிடுச்சு. அது உங்களுக்கு வயசாகி போச்சுன்றதை ஒத்துக்கங்கம்மா. பார்க்க முடியவில்லை. 1 வாரம் கழிச்சு வரும். உங்கள் பேத்தி நடனமாடிய போட்டோஸ் எடுத்து வைத்திருக்கிறோம், அந்த போட்டோவை வாங்குவதற்கு தனி பணம் இவ்வளவு. சரி, அதையும் கொடுத்து போட்டோ வாங்கியாச்சு. பார்த்தா பேத்தி முகம் ஜூம் பண்ணி பக்கத்தில் இருக்க சந்தோஷப்பட்டு இருக்கிற வேளையிலே ஆசிரியர் இன்னொரு முறை சொல்கிறார்கள், வீடியோ கேசட்டும் பதிந்து வைத்திருக்கிறோம், இதை ஞாபகார்த்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு தனி ரேட். பரவாயில்லையா நடுவர்களே? இந்த பாடத்திட்டங்கள் முந்தையெல்லாம் வரலாறு, சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ் இதெல்லாம் பாடங்கள் இருந்துச்சு கல்லூரியில். இந்த பாடங்கள்லாம் என்னைக்கோ மூடு விழா பண்ணிட்டாங்க. குடும்ப உறவுகள், குடும்ப உறவு நேசம், அன்பு, பாசம், சந்தோஷம், தயை, கருணை இவையெல்லாம் பாடத்திட்டங்களை சேர்த்து ஊட்டி வளர்க்க வேண்டியது அரசனுடைய கடமை. அதை தவற விட்டோம். அதனால் தான் இன்று பிரச்சனை வருகிறது. என்ன ஆனாலும் நம் வம்சம் காக்கப்பட வேண்டும். வம்சம் 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 அது வளர்ந்தால்தானே அம்சம் அம்சம் அம்சம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப பாடுபட்டுருக்காங்கய்யா. எத்தனையா நெருக்கடி, இதெல்லாம் கேட்க வேண்டாமா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இவ்வளவு நல்ல செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்களேயா, உங்கள் காதலையும் மனசுலையும் ஏறலையா புலவரியா? நான் 36 ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்தவன். அந்த பாதிப்புக்குத்தான் தேசிய விருது வழங்கப்பட்டது. அண்ணே, நீங்கள் வேலை பார்த்த காலம் வேறு. இப்போ ஏண்டா படிக்கலான்னாலே எஃப்ஐஆர் போட்டுடுறான். அன்னைக்கு ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு பையன் வர்றான், நீ யாருன்னு கேட்டார், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன்னா. இன்னைக்கு என்கிட்ட 6ஆம் கிளாஸ் பையன் வர்றான், நீ யாருறான்னு, என்னையே யாருன்னு கேட்குறியா? நான் யார் தெரியுமா? டேய் சொல்கிறா அவருக்கு, அதுக்கு ஒரு ஆளை கூட்டு வந்துருக்காயா? அம்மா,
நீங்கள் சொன்ன பாதிப்பெல்லாம் நீங்களா வச்சுக்கிட்ட வேணாம். ஆ, யாரும் தரல. அதை பெற்றோர்களுக்காவது பிள்ளை பிரச்சனை, எங்களுக்கு அப்படி இல்லைம்மா. பிள்ளைகளாலும் பிரச்சனை, பெற்றோர்களாலும் பிரச்சனை, அரசாலும் பிரச்சனை, அதிகாரிகளாலும் பிரச்சனை, நிர்வாகத்தாலும் பிரச்சனை, பாடத்திட்டத்தாலும் பிரச்சனை. நீங்க 1330 குரட்பாக்களை ஒப்பிக்கிற பிள்ளை வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆசிரியர்களாகிய நாங்கள் ஒரு குரல்படி வாழ்கிற பிள்ளையை உருவாக்க பாடுபடுகிறோம் அம்மா. அங்கதான் பாதிப்பே வரும். நான் வர்றேன், ஸ்கூலுக்குள்ள போறேன், வராண்டா நானே நிமிந்து பார்த்தேன். சார் உங்களை சொல்ல அந்த வராண்டான்னு சொன்னேன் சார், வேற ஒண்ணும் இல்லை. அரை மணி நேரமா கிளாஸ்ல பாடம் நடத்துறேன் சார். லாஸ்ட் பெஞ்சில் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கிறான். டேய் பேசாத. என்ன அரை மணி நேரமா நீ பேசுற, நான் என்னன்னு கேட்டேன்னா, வாத்தியாருங்க வாயால திட்டினா கூட அது நல்லதா முடியும்யா. அன்னைக்கு ஒரு ஆள் சொல்றான் வந்து, சார் உங்ககிட்ட தான் படித்தேன், ஒரு நாளைக்கு நீ அடுத்த தெருவில் நிப்படா. நீங்க இப்போ நான் டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருக்கிறேன். 4/8/72 வேலையில் சேர்ந்தேன் சார். அன்னைக்கு பாடம் நடத்தி முடிச்சிட்டிங்கன்னா சந்தேகம் கேள்றான் ஒருத்தன், எப்போ ரிட்டையர்மெண்ட் கேட்குறான் சார். முத நாளே வாழ்ந்தது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். கல்லூரியில் கூட அப்படி தானே சார். கல்லூரியில் என் பேராசிரியர் ஒரு நண்பர் குறுந்தொகையில் கேள்வி கேட்டார், காதல் எங்கு தோன்றியது, காதலின் சிறப்பை எழுது. அவன் எழுதுகிறான், காதல் சீனாவில் தோன்றியது, ஏனென்றால் வாரண்டியும் கேரண்டியும் கிடையாது. இருக்கிறேன், முத்து முத்தா கையெழுத்து இருக்குது. இந்த அந்த பையன் கையெழுத்து இல்லையே நினைச்சு அவனை கூப்பிட்டுட, இது ஒன்னது இல்லையே. ஆமா சார் என்னது இல்லைன்னு ஒத்துக்கிட்டான். வா எச்எம் கிட்ட வாடான்னு கூட்டி பாரு, ஒரு நிமிஷம், இது என்னது இல்லை, என் பேப்பர் எங்க? இன்னைக்கு சமூகத்தால பாதிப்பு எங்களுக்கு. யாரு எங்களை சுதந்திரமா விடுறீங்க? அதனால தான் ஒரு பையன் வந்து என்கிட்ட சொல்றான், நானும் பரிசை பேப்பரும் ஒண்ணுன்னா. எதை வச்சா சொல்றேன், ரெண்டையும் திருத்த முடியாதுன்ட்டான். நீங்க நம்ம படிச்ச காலம் வேற, இப்ப இருக்கிற காலம் வேற சார். நான் பேப்பர் திட்டிட்டே இருக்கிறேன், ஒருத்தனை கூப்பிட்டு அவன் கெஞ்சறான், சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ரெண்டே மார்க் கொடுங்க சார், 2 மார்க் கொடுங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ். அதுக்குள்ள அங்கிருந்து ஒருத்தன் வந்துட்டான், ஏய் என்னடா ஐயாவை போய் இந்த பள்ளிக்கூடத்தில் அவர் தான் நல்லவர், மார்க் தானடா இப்போ போட்டுருவாரா, ஃபெயில் பண்ண ஜெயிலில் அவருக்கு தெரியும்டா, போட்டு வர்றான்ற. சார் விடுங்க சார், போட்டு தள்ளுங்க சார், இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இல்லை. பேச முடியல சார் எங்களுக்கு. ஏன் கர்ணனிடத்திலிருந்து கவச குண்டலங்களை பெற்றது போல கண்டிப்பையும் தண்டிப்பையும் ஆசிரியரின் கவச குண்டலத்தை பெற்றுக்கொண்டதனால் அவனால் பேச முடியவில்லை. இருந்தாலும் இந்த பாதிப்பிலும் அவன் மேலோங்கி நிற்கிறான். பெற்றோர்களே, என் அருமை பெற்றோர்களே, நீங்கள் களிமண்ணை அனுப்புகிறீர்கள், நாங்கள் உருவமாக மாற்றித் தருகிறோம். என் அருமை பெற்றோர்களே, நீங்கள் மூங்கிலை தருகிறீர்கள், நாங்கள் புல்லாங்குழலாக ஆக்கி தருகிறோம். ஐயா, அனுப்பி வைப்பவருக்கு பாதிப்பு அதிகமா, அதை செம்மைப்படுத்தி அனுப்பி வைக்கிற எங்களுக்கு பாதிப்பு அதிகமா? இன்னைக்கு அவர்கள் எவ்வளவு சிரமம் தெரியுமா? வருகை பதிவேடு கை வைத்திருந்த கையில் இன்றைக்கு வாக்காளர் பட்டியல், மாணவரின் தேர்ச்சி அறிக்கை இருந்த கையில் இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எதுக்கு அவன் பதில் சொல்லுவான்? அவருடைய சுயமரியாதைக்கு சோதனை வந்துவிட்ட காலம். பெற்றோர்களே, சோகத்தை கூட சுகமாக மாற்றிக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு கற்பிப்பதிலே வஞ்சகம் இல்லாமல் செயல்படுகிறான் என்றால் அந்த ஆசிரியரை இனியாவது மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மேய வருகிற ஆடுகளிடத்திலிருந்து அந்த செடியை காப்பாற்றி மரமாக்கினால் மேய வந்த ஆடுகளே அந்த மரத்தின் நிழலில் தங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஐயா, ஒரு அப்துல் கலாமை போன்ற பிள்ளை இந்த உலகத்திற்கு வேண்டும் என்று ஆசிரியன் பாடுபடுகிறான். அப்படி உருவானவர் தான் பாராளுமன்றத்திலே பதவியேற்ற பிறகு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் உரையாற்றுவதற்கு வருகை தந்த போது குத்து விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு உரையை தொடங்கினார். அப்பொழுது சொன்னார் மேதக அப்துல் கலாம், இந்துக்களின் அடையாளம் இந்த குத்து விளக்கு, ஏற்றுவதற்கு என் கையில் தந்த மெழுகுவர்த்தியோ தேவாலயத்தின் அடையாளம், ஏற்றுகிற நானோ இஸ்லாத்தின் அடையாளம். இதுதான் இந்தியா, இதுதான் இந்தியா என்றாரு. இந்த பிள்ளைகளை உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள். அதனால் தான் அவர் ஆசிரியருடைய மேம்பாட்டை எல்லாம் எழுதியிருக்கிறார். இனியாவது அதையும் படியுங்கள். நன்றி. ஒரு ஆசிரியனாக இருந்து அனுபவித்த துயரங்களை எல்லாம் அவருடைய அருமையான சொற்கள் அள்ளி கொட்டிட்டார் பாருங்க. ரொம்ப நல்லா பேசிக்கிட்டார். அதான் பாவம் பாரதி பாஸ்கர் யோசிக்குது. வாங்கப்பா,
எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய புலவர் ராமலிங்கம் அவர்களுக்கு நான் பெரிய விசிறி. அவரை மாதிரி யார் பேச முடியும்? எல்லாம் சொல்றதெல்லாம் சொல்லுங்க. அப்படியே உண்மை மாதிரியே பேசுவார். ஓ, அப்போ உண்மையே பேசலையா? அவர் பாதிக்கப்பட்டாராம், நொந்து போனாராம், வெந்து போனார். அவரை பார்த்தா பாதிக்கப்பட்டவர் மாதிரி இருக்காங்க. வெந்து போனவரா நல்லா செய்யறானாரு. ஜரிகைக்கார வேஷ்டி, தங்க ஃப்ரேம் போட்டு கண்ணாடி. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேங்க, சென்னையில் இருக்கிற சிட்லப்பாக்கத்துக்கு போய் சின்ன குழந்தைகிட்ட கூட கேளுங்க, சிட்லப்பாக்கம் சின்ன ஜமீன்தார் யாருன்னு இவரைத்தான் காட்டு. இவ்வளவு தூரம் செல்வாக்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசிரியர் பணியை செய்துவிட்டு நல்லாசிரியர் விருதை வாங்கி சிரிச்சுக்கிட்டே வீட்டில் போட்டோ வேற மாட்டி வச்சுக்கிட்டு இங்க வந்து வேதனைப்பட்டோரோம், நொந்து போனோரோம், கஷ்டப்பட்டோரோம், என்ன ஒரு வில்லத்தனம். அடேங்கப்பா, உங்க 3 பேரையும் பார்த்துனா நாணயமா சில கேள்வியை கேட்குறேன். ஆசிரியர்களுக்கு மதிப்பில்லை, மரியாதை இல்லை, சம்பளம் சரியா வருதில்லை, அது இதுன்னெலாம் சொல்லியிருக்கீங்களே, பெற்றோர்களினுடைய கஷ்டத்தை எப்போது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது 73 புஸ்தகத்தை நீங்க அட்டை போட்டது உண்டா? அத்தனையும் போட்ட பிறகு அந்த பிரவுன் அட்டை வந்து முக்கோணமா வீடு முழுக்க செதறி இருக்கும். அத்தனையும் பெருக்கி குப்பை தொட்டியில கொட்டிட்டு எழுந்திருக்கிற போது முதுகுல பளிச்சுன்னு வலிக்குமே. என்னைக்காவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா? சாக்ஸ் தேடி இருக்கீங்களா வீட்டில்? கிளாஸ்ல குஷாலா உட்காந்துக்கிட்டு இன்டர்வெல்ல வடை சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்படுறாங்களா? அது எப்படி நீங்க சாப்பிட்ட மாதிரியே பேசுறீங்க? எந்த ஸ்கூல்லயாவது ஒரே யூனிஃபார்ம் வச்சிருக்காங்களா? நடுவுல ஒரு நாள் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம், வழக்கமான யூனிஃபார்ம் போட்டு பிள்ளைய ஆட்டோல அப்பின உடனே அது கத்துது, ஐயோ இன்னைக்கு ஒயிட் யூனிஃபார்ம் போடலன்னா. எல்லா நாளும் ஒரே யூனிஃபார்ம் வச்சா என்னங்க குறைஞ்சு போறீங்க நீங்க? எங்க நான் கேட்குறேன், பிள்ளைகளை நாங்கள் உயர்த்துவதற்கு அவ்வளவு முயற்சி பண்றோம்னு 2 பேர் கத்தி கதறி இருக்காங்க. இன்னும் வேற ஒருத்தர் வர போறார். நீங்க பிள்ளைங்களை அவ்வளவு நல்லா ஸ்கூல்ல வச்சு பாதுகாத்தா, ஸ்கூல்ல லாஸ்ட் பெல் அடிச்ச உடனே தீ பிடிச்ச மாதிரி ஏங்க பசங்கள்லாம் வெளியில ஓடி வருது? இவர் சொல்றாரு, ஆண்டு விழாவில் இவங்க பேத்தியை சேர்த்ததை பத்தி அக்கா சொன்னதுக்கு உங்களுக்கு அதுல பெருமையும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. சேர்க்கலனாக்கா அதுக்கப்புறமா அந்த பிள்ளைய வாழ்நாள் முழுக்க ஒதுக்கி வைக்கப்படும். அந்த பிள்ளை பேசவே முடியாத ஜாதி ஒன்று உண்டென்றால் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்த்திருக்கிற பெற்றோர்கள் தான். பேசவே முடியாது. எத்தனை ஆசிரியர்கள் பிள்ளைகள் கேட்கிற புத்திசாலித்தனமான கேள்விகளை ஆதரித்து பதில் சொல்லுகிறீர்கள்? கேள்வி கேட்க துடிக்கிற அந்த பிஞ்சு உள்ளத்தை ஆதிக்க மனப்பான்மையோடு உட்கார வைக்கிற ஆசிரியர் இருக்கிறார் என்றால் என்ன பொருள் தெரியுமா? கேட்கிற கேள்விக்கு டீச்சருக்கு பதில் தெரியாதுன்னு பொருள். எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியலடா, நானும் போய் பார்த்துட்டு வரேன், நீயும் பாரு, நாளைக்கு வகுப்புல டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லுகிற ஆரோக்கியமான மனப்பான்மை 199 ஆசிரியர்களுக்கு கிடையாது. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளினுடைய பெற்றோர்களா இருப்பது இருக்கு பாருங்க, வாழ்க்கையில் ஆகப்பெரிய சோதனை அதுதான். சன்னியாசி மாதிரி வாழணும். அவன் 4:30 எந்திரிக்கணும்னா பெற்றோர்கள் அம்மா 3:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கணும். அவனுக்காக எந்திரிச்சு காஃபியை போட்டு வச்சு அலாம் அடிச்சோன்னே, எந்திரிடா கண்ணு எந்திரிடா அப்படின்னா போமா அப்படின்னு பலார்னு இந்த பக்கம் உதைப்பான். ஏன்னா அப்பா அங்கதான் படுத்திருக்காரு. அவனாவது ஒரு நிம்மதியா இருக்கட்டும் தாயி. சௌந்தரவல்லி அக்கா சொல்றாங்க, ஐஏஎஸ் தேர்வுல பாஸ் பண்ணவங்க எல்லாம் அரசு பள்ளியிலிருந்து வரவில்லையா? வந்திருக்காங்க. ஐஏஎஸ் தேர்வுல பாஸ் பண்றதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். ஆசிரியர்களுக்குன்னு தகுதி தேர்வு வச்சாங்களேம்மா, எவ்வளவு ஆசிரியர்கள் அதுல பாஸ் பண்ணாங்க? நீங்க பேப்பரை நல்ல ஆளுகிட்ட கொடுத்து திருத்தி இருக்கணும். ஐயா சொல்றான், டேய் இன்னைக்கு நாம மார்க் கம்மியா வாங்கினதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்கடா. ஏண்டா அவரே பூட்ட கேசுடா இன்னைக்கு. நான் ஆசிரியர்களை தவறாக பேச இங்கே வரவில்லை. ஆனால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார், ஒன்ஸ் a teacher always a student என்று சொன்னார். ஆசிரியராய் இருப்பவர் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார். எத்தனை ஆசிரியர்கள் தங்களை அப்டேட் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு? மாதா பிதா குரு தெய்வம் என்றது ஒரு காலம். மாதா பிதா கூகுள் தெய்வம் என்ற காலத்தை நோக்கி நாம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கின்றோம்.
களிமண்ணை கொடுக்குறாங்களாம், நம்ம கொடுக்குறோமோ அவங்க பானையாக தராங்களாம். நாங்கள் என்னங்க மூங்கில கொடுக்குறோம், புல்லாங்குழலாக தராங்களாம். கற்பாறையை நாங்கள் தரோமா, எதுக்கு உங்களை அடிக்கவா? கற்பாறையை தரோமா, சிற்பமா செஞ்சு தராங்களா? நம்ம பிள்ளைய கல்லுன்னு சொல்லிட்டாரம்மா, இந்த மனுஷன் வழங்குவாராம்மா. படாத பாடுபட்டு பிள்ளைய வளர்த்து காசை கட்டி ஸ்கூலுக்கு விட்டா அது உங்களுக்கு கற்பாறையாது? என்ஜினியரிங் பட்டதாரிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு அவன் தெருவில் நிற்கிறான்னு எந்த ஆசிரியர் அவனுக்காக கண்ணீர் வடிக்க போகிறார், கவலைப்பட போகிறார்? ஆனால் அப்படி நிற்கிற ஒவ்வொரு இளைஞனுக்கும் பின்னால் ஒரு தாயின் கண்ணீர் இருக்கிறது, ஒரு தகப்பன் வாங்கிய கடன் இருக்கிறது. அங்க எங்கள் பிள்ளைகளை காசை கொட்டி படிக்க வைப்பது எங்களுக்கு அவங்க சம்பாதிச்சு போடணுன்றதுக்காக இல்ல, இந்த சமூகத்தில் நாளைக்கு அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒற்றை நம்பிக்கைக்காக அத்தனைக்கும் நாங்க ஈடு கொடுக்கிறோம். ஒரே ஒரு காரணத்தினால், என்னுடைய பிள்ளையும் இந்த மண்ணில் எழுந்து நின்றுவிட வேண்டும் என்று. நடுவர் அவர்களே, பெற்றோர்களுக்கு எந்த நல்ல பெற்றோர் விருதையும் யாரும் இதுவரை கொடுத்தது கிடையாது. நீங்களாவது எங்களுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம். பாரதி பாஸ்கர் பேசின தோரணை இருக்கு பாருங்க. என்னையா அந்த நாட்டுக்குள்ள நடக்குது யோசிச்சு பாருங்க. இதுக்கு நீங்களா அழ போறீங்க, நாங்கள் அல்லவா அழுது கொண்டு இருப்போம்னு கேட்குறாங்க. என்ன செய்ய ராஜா, எங்க அழுகையில் கொஞ்சம் பங்கெடுக்கையா. எனக்கு முன்னாலே ஒரு வேலையில்லா பட்டதாரி டயலாக் பேசினாங்க. எனக்கே ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தது. என்ன அவங்களுக்கு பிரச்சனை, இவங்களெல்லாம் பார்த்தா பாதிக்கப்பட்ட மாதிரியாக இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன நாங்கள் என்ன ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டே பேசணுன்றீங்களா? இல்லை உங்கள் 3 பேரையும் பார்த்தா பாதிக்கப்பட்ட மாதிரியாக தெரியுது. பாதிக்கப்பட்டதுக்கு என்னம்மா அடையாளம்? உங்கள் வீட்டில் ஒரு சாக்ஸ் காணோம்னா நாங்கள் 3 பேர் வந்து தேடி கொடுப்போமா? சரியான ஆளுங்கப்பா நீங்கள். ஒயிட் யூனிஃபார்ம் எது, ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் எதுன்னு விளங்காமல் மாட்டி விட்டுட்டு வாத்தியார் சரியில்லையா. +2 படிக்கிற பையனுக்கு அதை எழுப்பி விட்டாலும் அந்த கஷ்டம் தெரியும். இல்லை சரிதாம்மா, 60 பிள்ளைகளுக்கு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்கணும், 60 வீட்டுக்கு போய் அலாரம் வைப்பாரா? அவங்க அப்பா அம்மா தான் வைக்கணும். நாளைக்கு அவன் சம்பளம் வாங்கி உங்களுக்கு கொடுப்பானா, வாத்தியார் கொடுப்பானா? எந்த சமூகம் ஆசிரியரை மதிக்கவில்லையோ அந்த சமூகம் முன்னேற முடியாது என்பதை இனியாவது ஒத்துக்கொள்ளுங்கள். +2ல் 200 மார்க்கு கணக்கில் எடுத்தவன் இன்ஜினியரிங்கில் ஏன் ஃபெயிலாக போனான்னா பைக்கில் சுற்றி இருப்பான். அதுக்கு வாத்தியார் என்ன பண்ணுவார்? அந்த அம்மா பேத்தி ஆடிச்சான், இந்த அம்மாவுக்கு தெரியலையாம். அது கான்ட்ராக்ட் கோளாறுமா. ஒருவேளை இவங்க பேத்தி ஆடினது தெரிஞ்சிருந்ததுன்னு வைங்க, ஆசிரியர்களுக்கு நல்ல ஆசிரியர்கள். பேத்தி ஆடுனா தெரியல, சிவப்பா இருந்தா முன்னாடி வைக்கிறாங்க. நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இதே மாதிரி தான் பேச போயிருந்தேன், ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு. பயலுக்கு நல்லா ஆடினாங்க. நான் கேட்டேன் அந்த பையன்கிட்ட, யாரா சொல்லி கொடுத்தோம்? எங்கள் மம்மி சொல்லி கொடுத்துச்சு. அவ்வளவு பிள்ளைகளை ஆட சொல்லி கொடுக்கறது அம்மா வாத்தியாரை சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் வீட்டில் அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆடுற ஆட்டம் அவங்க அப்பாவே சொல்லிடுறாரு. ஏயா எல்லாரும் வீட்லையும் இப்படி தான் இருக்குமோ? அவங்க அப்பாவே சொல்லிடுறாரு, நீ சேர்றா டான்ஸில், உங்கள் அம்மாட்டே கற்றுக்கலாம், அவள் தான் செம ஆட்டம் ஆடுறாரு. அதில் நம்ம ரமணி பாண்டியன் நல்ல கல்வி திட்டமெல்லாம் சொல்கிறாங்க. அப்பா அம்மா எப்படி அன்பு செலுத்தணும், குடும்ப உறவுகள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கக்கூடாது. எப்படி அன்பு செலுத்தணும்னு அப்பா அம்மா வீட்டில் காட்டணும். அவர் தாக்கையா ப்ரீகேஜி, யூகேஜி, எல்கேஜி. ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கெல்லாம் உங்களை யார் அனுப்ப சொன்னா? அமெரிக்காவில் 7 வயசு வரைக்கும் யாரும் பள்ளிக்கூடத்தில் அனுப்புறதில்ல. ஏன் ஃபின்லாந்தில் 7 வயசில் தான் சேர்க்குறாங்கன்னு ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருக்கு. பிறந்தோடனே நீங்கள் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் எதுக்கு சேர்க்குறீங்க? வீட்டில் வச்சு பார்க்குறது. அதை விடுங்க, ஒரு வாரம் லீவு விட்டால் நம்ம சந்தோஷமாக இருக்குமா? அவுத்து விட்டாங்களா? ஒரு வாரையா லீவ் விட்டால் சந்தோஷமாக பார்க்குறீங்களா? ஆனால் தினசரி 60 பிள்ளைகளை பார்க்குற ஆசிரியர் எத்தனை சிரமப்படுவார் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது அவருக்கு கடைசியாக முடிக்கும் போது வெள்ளந்திங்கிறவன் ஒருத்தன், விரல் சூப்புறவன் ஒருத்தன். அவர் விரல் சூப்புறவன்லாம் பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு நாங்கள் வெள்ளந்திக்கிறவா?
அவனுக்கு விரலை எடுத்து விடுதே அவருக்கு வேலையா இருக்கு. இவனுக்கு இவர் ஆனா சொல்லி கொடுக்கணும், ஏபிசிடி சொல்லி கொடுக்கணும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆசிரியர் பணி என்பது சிரமமானது. இப்போ நீங்கள் எல்லாரும் மேடையில் உட்காந்து இப்போ நான் பேசுகிறோம், ஐயா பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறோம். நீங்கள் யாராவது கூட்டத்தில் கசாமுசான்னு பேசுனீங்கன்னா எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. ஐயா கொஞ்சம் கேளுங்கன்றோம். நீங்கள் கேட்க ஆசைப்பட்டு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் கேட்கவே ஆசைப்படாமல் டெய்லி வர்றவங்க தான் பயலுங்க. தாலு தொல்லையம் அவன் உள்ளே வரும்போதே சொல்கிறான், எவனுக்கோ சாவு வருது, இவன் மட்டும் தெரியும். அவங்கிட்ட அடி வயிற்றுலேருந்து கத்தி அறிவை புகட்டணும் பாருங்க ஆசிரியர். என்ன சிரமையா அது. நாம் அவங்களுக்கு ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஒரு பூவை கொண்டு போய் ஒரு சாக்லேட் கொடுத்து போய் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறீங்க சார், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்ல வேண்டாம், மேடை போட்டு திட்டாமல் இருக்கலாம்ல. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய பதவிகளுக்கு போகும்போது எத்தனை பேர் டேய் உங்கள் ஆசிரியரை பார்த்து நன்றி சொல்லிட்டு வாடான்னு சொன்ன எந்த தகப்பன் தாய் இருக்கீங்களா சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற அளவு அவருக்கு சொல்லித்தர தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அத்தனை பெற்றோரும் என் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், 60 பிள்ளைகளினுடைய பெற்றோரும் என் பிள்ளைய முன்னாடி விடுங்க தான் சொல்றாங்க. ஆசிரியர் என்னையா செய்வார்? நல்ல ஆசிரியன் ஒரு வகுப்புல தாம் பிள்ளையும் ஒரு அறிவாளி பிள்ளையும் படிச்சான்னா தாம் பிள்ளைக்கு ஒரு மார்க்கு கூட போட மாட்டார். எந்த பிள்ளை நல்லா படிக்கிறதோ அந்த பிள்ளைக்கு மார்க் போடுவார். அவர் தான் நல்ல ஆசிரியர். கேட்டால் சார் இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியை பாருங்கள், ஆசிரியர் கோச்சு பேசக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க, குச்சியே இல்லாமல் பாடம் நடத்தணுன்றாங்க. எங்கள் வாத்தியாரெலாம் எங்களை அடித்து பெரட்டி அடிச்சிருக்கிறாருங்க. எங்கள் வீட்டிலேயே சொல்லுவாங்க, சார் தலையை விட்டுருங்க, முகத்தை விட்டுருங்க, உரிச்சி உப்பை தடவுங்க. நான்லாம் எங்கள் அப்பாவை எப்படி பார்த்துருக்கேன், மனுஷன் தானே அந்த ஆள். ஆனால் அந்த ஆசிரியர்கள் அடிக்கும்போது இன்றைக்கும் எங்களை அவங்கள நினைக்க தோணுதில்லை. அந்த விரல்களின் வழியே ஏதோ ஒரு அக்கறையும் கருணையும் பாசமும் இருந்ததுயா. ஆசிரியருக்கும் பிள்ளைகள் இருக்கு, அப்படியே அடிச்சிருவாங்க. 9ஆம் கிளாஸ் வரைக்கும் அரசாங்கமே எல்லாருக்கும் பாஸ் போடுங்கன்னு சொல்லுது. அனைவருக்கு கல்வி 8 வரைக்கும். சரி 8 வரைக்கும் யாரும் ஃபெயில் பண்ண முடியாது. 9ஆம் கிளாஸில் வந்தது அவனுக்கு போய் பாஸ் பண்ணுன்னா அவன் எப்படி படிப்பான்? அடிக்கக்கூடாது, ஃபெயில் ஆக்கிற அதிகாரம் இல்லை. உண்மையில் சொல்கிறேன்யா, உலகத்தில் சிரமமான வேலை ஃபுட்பாலில் மேட்ச்சில் அம்பையராக இருக்கிறதுன்றாங்க, அதை விட மோசமானது வாத்தியார் வேலை. அதான் உண்மை. கொரியாவில் ஆசிரியர்களுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜஸுக்கு அடுத்த பதவி வச்சிருக்கிறாங்க. உலகம் முழுக்க ஆசிரியர்களை உயர்த்துகிறார்கள். நாம் இன்னமும் ஆசிரியர்களை திட்டிக்கொண்டே இருக்கிறோம். முதல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு நீ பெற்றோரையும் ஆசிரியரையும் மதிக்க கற்றுக்கொள் என்று சொல்லுங்கள். எங்கள் வாத்தியார் சரியில்லைன்னு சொன்னா அரைஞ்சிருங்க. ஆசிரியர் இல்லை என்றால் நான் இல்லை, ஆசிரியர் இல்லை என்றால் நீ இல்லை, இந்த சமூகமே இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். பாரதி ஒரு கேள்வி கேட்டாங்க, இவருக்கு நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க, பெற்றோருக்கு ஏதாவது விருது இருக்கான்னு. பெற்றோருக்கு விருது நம்ம பையதான் கொடுக்கணும். அவன் நம்மளை பார்த்தே சொல்கிறான், உனக்கு பழக்க தெரியலேன்றான். அதனால் இன்றைய கல்வி சூழலிலே பெரிதும் சிரமப்படுபவர்கள் பெற்றோர்களை விட. ஃபீஸ் கட்டிட்டு பேசாமல் இருக்கிறோம், எல்லாரும் கேள்வி கேட்குறோம், எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கேள்வி கேட்பவரே கேள்விக்குறியாக இருப்புகிறது ஆசிரியர்கள் நிலைமைதான் என்று சொல்லி பெரிதும் பாதிக்கப்படுபவர்கள் ஆசிரியர்களே என்ற நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, ஒரு அருமையான தலைப்பு. அதில் கலந்து கொண்டிருக்கிற 6 பேருமே மிகச்சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை அள்ளி தெளித்திருக்கிறாங்க. பெற்றோர்கள் படுகிற துயரங்களை பற்றி அவர்கள் சொன்ன ஆரம்பித்த காட்சிகள் இருக்க எத்தனை விஷயங்கள். முதல்ல அவங்களுக்கு என்ன சிலபஸ்ன்றதே கண்டுபிடிக்க தெரியல. இப்போ ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா, அது பெரிய பிரச்சனை. அதில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை கேட்டால் அதுக்கு அவங்க பழகிக்கிறதே பெரிய பாடு. அது மட்டும் இல்லை, அதுக்கு பணத்தை கட்டியிருக்கிறத பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம்யா. கடைசியில் பார்த்தா பிள்ளைகள் என்ன கற்றுக்கிட்டு வந்திருக்கு. அவன் கற்றுக்கிட்ட கல்வியினால பெற்ற தகப்பனையும் தாயையும் மதிப்பு கற்றுக்கொண்டிருக்கிறானா? இல்லையே. ஒரு சமூகத்துக்குள்ள எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் கற்றிருக்கிறானா? அதுவும் கிடையாது. ஒரு நாடுடா இது, இந்த நாட்டை நேசிப்பதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டாமா? இல்லையே. என்ன? பணம் 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 பணம். நாம் பணத்தை தான் பெருசுபடுத்திக்கிட்டே இருந்தோம். அதனால தான் இந்த மனுஷன் சொன்னார், நீ விதைச்ச விதையாது வினை. நம்ம தானே இதை கொண்டு வந்தோம். 1950களுக்கு பிறகு
மத்தியதர வர்க்கத்தின் கையில காசு பெருக்கம் வந்தது. எல்லா இனங்களும் எழ ஆரம்பித்தன படிச்சு. இன்னொரு பக்கம் நாம இன்னொரு விலையை வச்சோம். இந்த ஜாதிக்கு இவ்வளவு, இந்த ஜாதிக்கு இவ்வளவுன்னு ஒரு சில கோட்டா சிஸ்டம் போட்டோம். கோட்டா சிஸ்டத்துல நம்ம எந்திரிக்க முடியாதுன்னு நினைத்த இனங்கள் எல்லாம் எந்திரிக்க முடியாது என்று தெரிந்த உடனேயே அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இனி சரி, இந்த கல்வியை படிச்சா நம்ம பெரிய இடத்துக்கு போக முடியாது. அப்போ அரசு கல்வியை விட்டு தனியார் கல்விக்கு போய் அதில் சில காரியங்களை சாதித்தோம்னு சொன்னால் கல்வி ரொம்ப பிரமாதமாக கொண்டாந்துடலாம்னு சொல்லி அந்த இனங்கள் முழுக்க, ஏன் அவர்கள் முந்தைய கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் கையில் காசு இருந்துச்சு, கிடுக்கிடுன்னு காரியத்தை பண்ணினாங்க. அவர்கள் போன பிறகு அந்த போக்கிலேயே உதிரியாக எழுந்த இனங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கையிலே காசு கிடைத்த உடனேயே நிலை கொள்ளாமல் எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமலேயே அரசு கல்வியை விட்டு இந்த தனியார் கல்வியை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தோம். பாருங்கள், அப்போது வந்தது வினை. நாம் போட்டுக்கொண்ட விதி அது, நாம் வரைந்து கொண்ட கோடு அது. அதற்கு முழு காரணம் இந்த பெற்றோர்கள் தான் காரணம். பெற்றோர்கள் தான் காரணம். அவர்கள் நினைத்திருந்தால் முழுமையாக இதை எதிர்த்து போராடி இருக்க வேண்டும். நாம் செய்த பாவத்தை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருந்த சமூகம் இது. சொல்லலாம் அந்த பேர், நான் இந்த ஆசிரியர்கிட்ட படிச்சேன்டான்னு சொல்லுவான். அப்படி சொல்லிக் கொள்வதற்கு 47களுக்கு முன்னே, 50களுக்கு முன்னே கூட இன்னும் இருக்கிறாங்க. தமிழை ஒலிக்கிறார்களா, சரியாக ஒலிக்கிறார்களா என்றெல்லாம் பார்த்து 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 தெரிவு செய்து கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ பையன் சொல்றான், எப்பா முடியாதுப்பா, எனக்கு தெரியாதுப்பா, என்னாலாம் பாடம் நடத்த முடியாதுப்பா, வேண்டாப்பா, நான் வேற வேலை, எந்த வேலைக்கு நீ லாயக்கு இல்லைன்னு. ஆசிரியர் இவனுக்கு ஞானஸ்நானம் சூட்டி கொண்டு போய் உள்ள தள்ளி விடுறதற்கே இந்த பெற்றோர்கள் போய் தள்ளி விட்டுறாங்க. அவன் என்ன செய்வான்? அப்படியும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, எல்லாரும் சொல்ல வரல, அப்படியும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் பெரியோர்களே, சோகங்களை சுமந்து கொண்டு அழுது கொண்டு இருப்பவர்கள் உள்ளபடியே பாவம் இந்த ஆசிரியர் சொல்றார். ஆனால் பெரியோர்களே, பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஆசிரியர்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள். இதுதான் உண்மை, இதுதான். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.